நாடு முழுவதும் 74வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்ட வேளையில் புதுச்சேரியில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டின் 74வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காலை 8:30 மணியளவில் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் தலைமையில் பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள், NCC காடெட்ஸ் மற்றும் ஆபீசர்ஸ் ஆகியோர் இந்திய நாட்டின் 74வது குடியரசு தின விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதில் கலந்து கொண்ட கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது நாட்டுப்பண் இசைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குடியரசு தின விழாவின் முதன்மை பேச்சாளராக கல்லூரியின் ஹவுஸ் கீப்பிங் போர்ஸை சேர்ந்த வள்ளியம்மை உரை நிகழ்த்தினார். அப்பொழுது அவர், கடைநிலை ஊழியரும் பேசுவதற்கான அடிப்படை தளம் அமைக்கப்பட்டு அதில் என்னை போன்றவர்களும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததுதான் உண்மையான ஜனநாயகம் மற்றும் அதுவே நமது அரசியலமைப்பு சாசனம் பேச்சுரிமைக்காக நமக்கு வழங்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். அவரைத் தொடர்ந்து கல்லூரியின் காவலாளி முத்து உரை நிகழ்த்தி குடியரசு தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். அவர் பேசுகையில், கடந்த ஆண்டுகளை காட்டிலும் தற்பொழுது இந்த கல்லூரியானது தனியார் கல்லூரிக்கு இணையாக வளர்ந்து வருகிறது என்றும், நான் மட்டுமல்லாமல் இங்கு பயின்ற முன்னாள் மாணவர்களும் இதனை குறிப்பிடுவதாகவும் தெரிவித்தார். இதுதான் வளர்ச்சி, இது நாட்டிற்கு தேவையான உண்மையான வளர்ச்சி என்று குறிப்பிட்டு தன் உரையை நிறைவு செய்தார். இதனைத் தொடர்ந்து பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தினர். நிறைவாக கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் குடியரசு தின தலைமை உரை நிகழ்த்தினார். அப்பொழுது அவர், இந்திய அரசின் முடிவின்படி முன்னுரிமை என்பது சுகாதார மற்றும் துப்புரவு பணியில் ஈடுபடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதனை நிரூபிக்கும் வகையில் கல்லூரியின் ஹவுஸ் கீப்பிங் மற்றும் பாதுகாவலர்களுக்கு இந்த குடியரசு தின நாளில் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் தனது உரையை நிறைவு செய்தார்.